நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மத்தியமா பேப்பர் 2ல லாஸ்ட் நிபந்தம் தான் பார்த்துட்ருக்கோம். ஹமாரா தேஷ். ஓகே, ஹமாரா தேஷ்னால் நம்மளோட கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கலாம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைब பண்ணிக்கோங்க. ओके, हमारा देश भारत है. यह बहुत पुराना और पवित्र देश है. यह हिमालय से कन्याकुमारी तक फैला हुआ है. हमारे देश के उत्तर में हिमालय पहाड़ है, दक्षिण में हिंदू महासागर है, पूरब में बंगाल की खाड़ी है और पश्चिम में अरब सागर है. हमारा देश ऋषियों, मुनियों और महात्माओं का देश है. भगवान राम, कृष्ण, बुद्ध, महावीर ये सब यहीं पैदा हुए. महात्मा गांधी, राणा प्रताप, वीर शिवाजी, लक्ष्मीबाई ये भी यही पैदा हुआ. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரி நேம் தான் இந்தியா. நம்மளோட கண்ட்ரி வந்து ரொம்ப பழமையான ஒரு நாடு, ரொம்ப பவித்திரமான நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹிமாலயாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளோட நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது வடக்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா ஹிமாலயா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தெற்கில் வந்து மகாசாகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கில் வந்து பங்களாதேஷ் இருக்குது. அப்புறமா மேற்கில் வந்து என்ன இருக்குன்னா அரபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளோட நாட்டில் வந்து நிறைய முனிவர்கள், நிறைய முன்னோர்கள் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர், கிருஷ்ணர், புத்தர் இவங்க எல்லாமே நம்ம நாட்டில் பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி, ராணா பிரதாப், அப்புறமா லக்ஷ்மிபாய் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய லீடர்ஸ் இல்லையா, இவங்களும் நம்மளோட நாட்டில் தான் பிறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, हमारा देश में कई धर्मों और जातियों के लोग रहते हैं. हमारा देश के लोग कई भाषाओं बोलते हैं, फिर भी हमारे अधिकार समान है. हम सब आपस में मिलजुल कर रहते हैं. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட நாட்டில் வந்து நிறைய கேஸ்ட்டு, நிறைய ரிலீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே ஃபிர்பி அப்படின்னா ஈவந்தோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது நம்ம கண்ட்ரிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே யூனிட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, तिरंगा इंडिया हमारे देश का राष्ट्रीय झंडा है. जनगण मन हमारा राष्ट्रगान है. हमें अपने देश को प्यार करना चाहिए और उसकी सेवा करनी चाहिए. हमारा देश महान है. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளாக் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃப்ளாக் என்னது? திரங்கா. ஓகே, ஏன்னா 3 கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஜனகன மன தான் நம்மளோட நேஷ்னல் அந்தம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கண்ட்ரி மேலே நம்ம நிறைய பாசம் வைக்கணும், நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கண்ட்ரி எப்போவுமே நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது, நம்ம வந்து எப்போவுமே பேட்ரியாட்டிசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நம்ம வந்து தேசபக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிபந்தோட 5மே பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாமே தான் இம்பார்ட்டண்ட், இதெல்லாமே மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் நிபந்தோட ரிமைனிங் வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக இதை பாருங்கள். இதோடு நம்ம இன்றைக்கி நிபந்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, இனி நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தன்யவாத்.